ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகத்தில் வருகிற 24ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான காக்கும் கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். வேளாண் துறையில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். திமுக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. ஆட்சிக்கு வந்தவுடன் ஏழைகளுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் எனவும் உறுதி. ஆகஸ்ட் 22 தமிழகம் வருகிறார் மத்திய அமைச்சர் அமித் ஷா. பூத் கமிட்டி ஆலோசனை மாநாட்டில் பங்கேற்க இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் அமைச்சர் தங்கம் தென்னரசு கனிமொழி எம்பி சந்திப்பு. தமிழகத்திற்கான நிதியை உடனடியாக விடுவிக்க கோரிக்கை. மதுரை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அறிவிப்பு. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் ரயில் மறியலில் ஈடுபட்ட மீனவர்கள். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டம் வாபஸ். மதுரையில் நடைபெறவுள்ள தவேக மாநில மாநாட்டு பணிகள் தீவிரம். பாதுகாப்பு பணியில் 3500 போலீசார் ஈடுபட உள்ளதாக தகவல். ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,35,000 கனஅடியாக அதிகரிப்பு. பரிசல் இயக்கவும் ஆற்றில் குளிக்கவும் தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,01,227 கனஅடியாக அதிகரிப்பு. காவிரி ஆற்றில் வினாடிக்கு 50,000 கனஅடி நீர் திறப்பு. கோயம்பேடு பட்டாபிராம் இடையே மெட்ரோ ரயில் சேவைக்கு 2,441 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 21 கிலோமீட்டருக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தகவல். பருத்தி மீதான 11 விழுக்காடு வரி செப்டம்பர் 30 வரை ரத்து. முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதிய நிலையில் பிரதமர் மோடி அறிவிப்பு. குடியரசு துணைத் தலைவர் போட்டியில் பாஜக வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணனை அனைவரும் ஆதரிக்க வேண்டும். அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் பிரதமர் மோடி வேண்டுகோள். இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி அறிவிப்பு. வரும் 21ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள ஏழைகளுக்கு வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்பது பிரதமர் நரேந்திர மோடியின் குறிக்கோள். பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டித்தர மத்திய அரசு தயாராக இருந்தும் தமிழக அரசு மறுப்பதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் குற்றச்சாட்டு. 75 டன் எடையுள்ள செயற்கைக்கோளை விண்வெளியில் நிலைநிறுத்த 40 மாடி உயரம் கொண்ட ராக்கெட்டை உருவாக்கி வருகிறோம். இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல். பீகார் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் ஆதாரை அடையாளமான ஆவணமாக பதிவு செய்யலாம். தேர்தல் ஆணையம் புதிய முடிவு.
நீண்ட இடைவெளிக்கு பிறகு புதிய படத்தில் இணைந்து நடிக்கும் ரஜினிகாந்த், கமல்ஹாசன். இருவரும் இணையும் படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ளதாகவும் தகவல்.